ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கீழ்கொத்தகிரி தேனாடு ஊரை சேர்ந்த கேபி சுப்பிரமணி விவசாயி மற்றும் சமூக சேவகர் மற்றும் வியாபாரி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இன்னைக்கு என்ன ஓய்வுங்களா? ஆமாம் சார், கடை தான் சார். இங்கே ஏதாவது வேலை இருந்தால் வெளியே போவேன் சார், இல்லை கடையில் தான் உட்காந்துக்கிறேன். சரிங்க, நீங்கள் சமூக சேவகர் என்று கேள்விப்பட்டேன். அந்த சேவைகள் பற்றி ஒரு எங்கள் சேனலுக்கு சொல்வீங்களா? சார் நான் எங்கள் ஊரில் 1979 நான் ஒரு இளைஞர் சங்கம் ஃபார்ம் பண்ணேன் சார், தேனாடு ஊரில். சரி. அப்போ இருந்து நாங்கள் இளைஞர் சங்கத்தை ஸ்டில் 2001 மட்டும் நாங்கள் தலைவராக இருந்து எங்கள் ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டியிருந்தோம் சார். நமக்கு நம்ம திட்டத்தில் நாங்கள் அப்போ யூத்ஸே ஊரில் இல்லாமல் நாங்கள் யூத்ஸாக சேர்ந்து ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டியிருந்தோம். இப்போ அந்த மண்டபத்தில் தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மேரேஜ் பண்ணுறது, நல்லது எந்த காரியம் ஆனாலும் அங்கே தான் செய்வோம். நல்ல காரியம் எல்லாமே அங்கே தான் செய்வோம். அது இல்லாமல் ஊரில் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது லார்ட் பசவான்னு சொல்லி அந்த ஃபெஸ்டிவலு எங்கள் மூதாதையர் காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இடையில அது கொஞ்சம் ஒரு சின்ன கேப் ஆச்சு. நாங்கள் அதை 79 நாங்கள் யூத் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் சார். வருஷம் அன்னதானத்தோட 2 நாள் ஃபெஸ்டிவல் பண்ணுவோம். அதை நாங்கள் யூத்ஸு அது இப்போ நாங்கள் இப்போ வயசானதுனால இப்போ அடுத்த யூத்ஸ் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அதை இது பண்ணிகிட்ருக்கோம் சார். சரிங்க, இந்த சமூக சேவையில் எத்தனை வருடமாக பண்ணிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அதுதான் சார், நான் இப்போ 80s இப்போ கணக்கு போடுங்க சார், 20, 45, 46 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதை மறக்க முடியாத சேவை ஒன்று சொல்ல முடியுங்களா? மறக்க முடியாத சேவை என்ன சார், நான் எங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கள் நீலகிரி மாவட்ட வீரசைவ லிங்காயத்து அசோசியேஷனுக்கு நான் ஒரு 5 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சார். சரி சரி. அந்த 5 வருஷ காலத்தில் நான் இப்போ எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஊரில் உள்ள சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு 10th +2 10th ஃபஸ்ட் மார்க் வாங்கினவங்க செகண்ட் தேர்ட் 3க்கும் நாங்கள் அவார்டு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் சார். சரி. இப்போ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க சார். சரி, நன்றி. உங்களுக்கு தேயிலை தோட்டம் இருக்குங்களா? இருக்குங்க சார், ஓரளவுக்கு தோட்டம். மற்றபடி வேற இங்கிலீஷ் காய்க்கிற விவசாயம் இருக்குங்களா? அந்த விவசாயம் இல்லைங்க சார், டீ மட்டும்தான் சார். முதல்ல ஆரஞ்சு நல்லா இருந்துச்சுங்க சார். சரி. ஆரஞ்சு இப்பெல்லாம் அழிஞ்சிருச்சிங்க, ஆரஞ்சு ஒன்றுமே இல்லைங்க சார். ஆமாம். இப்போ இந்த ஏரியா புகழ்பெற்றது இல்லையா ஆரஞ்சுன்னு? இப்போ எங்கள் ஏரியா தான் சார் ரொம்ப. சரி, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் சார். டெய்லி எங்களுக்கு ஒரு லோடு ஆரஞ்சு, டெய்லி எங்கள் லாரியில் ஒரு லோடு, இந்த ஏரியா டெய்லி 5 லோடு ஆரஞ்சு போகுங்க. அவ்வளோ வருத்தம். அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே எங்களுக்கு எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாயில் டர்ன் ஓவர் ஆகிட்டு இருந்தது. சரி சரி. இப்போ அந்த பணம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அந்த வருமானமே ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன் சார். சரி. இப்போ தேயிலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பரவாயில்லையா? தேயிலை இப்போ எல்லாம் நாங்கள் இப்போ லேபர் வச்சு செய்கிறதுனால எங்களுக்கு லேபர் செக்ஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சார். மற்ற லேபர் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சார். மற்றபடி எங்களுக்கு அது ஒன்றும் மோசம் இல்லைங்க சார், ஓரளவுக்கு அப்படி போயிட்டுருக்கு சார். போயிட்டுருக்கு. இப்போ மழையில் பரவாயில்லையா? எங்களுக்கு மழை எவ்வளோ ஜாஸ்தி அடித்தாலும் அவ்வளோ நல்லாதுங்க சார். ஏன்னா எங்களுக்கு வேறு விவசாயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றும் இல்லை, டீ மட்டும்தான் சார். கொஞ்சம் தூரத்துக்கு காஃபி இருக்குது. அதுக்கு எங்களுக்கு எவ்வளோ மழை அடித்தாலும் எங்களுக்கு நல்லது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நீங்கள் தோட்டத்துக்குள்ள போவீங்களா இல்லை தோட்டத்தில் போகிறேன் சார்? எப்படி வீக்லி 2-3 டேஸ் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் சார். வந்துடுவீங்க? ஆமாம், எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குங்க சார், போயிட்டு வந்துடுறோம் சார். அது மட்டுமல்ல வியாபாரமாக பார்த்துட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்த்துட்டு மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டாச்சுன்னா அப்போ தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்போ வியாபாரம் பார்க்குறீங்க, தோட்டமும் பார்க்குறீங்க, சமூக சேவை பார்க்குறீங்க. இங்கே அது இல்லாமல் இங்கே வியாபாரி சங்கம்னு சொல்லி இங்கே ஒரு 2013 ஒரு வியாபாரி சங்கம் பண்ணேன் சார். சரி. அதுக்கு நான் தான் தலைவராக இருந்து அப்போ தான் ஒரு வியாபாரி சங்கம் ஃபார்மேஷன் பண்ணோம். இங்கே ஒரு 60 வியாபாரிங்க இருக்கிறோம். 60 எல்லா வியாபாரிகளும், டெய்லர் கடையிலேருந்து, கறி கடையிலேருந்து, மளிகை கடையிலேருந்து, எங்கள் மாதிரி ஸ்டேஷனரி கடையிலேருந்து எல்லா கடையும் சேர்ந்து ஒரு 60 கடை இருக்கிறோம் வியாபாரிங்க. 60 பேரில் ஒரு 50-53 பேர் வியாபாரி சங்கத்தில் சேர்த்து சரி அதை சங்கத்தை நல்லபடியாக டெவலப் பண்ணி எங்கள் ஊரில் எந்த பிரச்சனை நல்லது கெட்டது எதானாலும் சரி நாங்கள் சங்கத்தின் மூலியமாகவே எல்லாம் முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சார். இப்போ நான் இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. சரி. எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. அது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால் நாங்கள் இருக்கிறப்ப இன்னொருத்தர் தலைவர் எடுத்து வச்சு நாங்கள் முன்னாள் தலைவர் ஆகியாச்சுங்க சார். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு இப்போ மூப்பெண்ண ஆகுது வயசு இப்போ 66 நடக்குது. 66 பெரிய வயசு ஒன்றும் கிடையாது, பெரிய வயசுல தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு ஓய்வுன்னு சொல்லி எப்போ? ஓய்வுன்னு ஒன்றுமே இல்லைங்க சார். நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் போகிறோம் சார். ஏதாவது இங்கே ஒரு கல்யாணம் அது எதுனாலும் போகிறது, வேறு ஏதோ ஒரு இங்கே வியாபாரிக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சரி, எங்கள் ஹட்டியில் எங்கள் தேனாடு ஊரில்
ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி எங்கே எதானாலும் நாங்கள் முன்னாடி நின்று போய் எதானாலும் நாங்கள் சால்வ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் வரோம் சார். சரி, இது வந்து உள்ளூரில் மட்டுங்களா இல்லை வெளியூருக்குள்ளே போவீங்களா? வெளியூர்னா நாங்கள் வெளியூர் ரொம்ப ஜாஸ்தி போகிறது இல்லைங்க சார். வெளியூரில் வந்து நான் அந்த 5 வருஷம் அந்த பீரியட் தலைவராக இருக்கிறப்ப எங்கள் அந்த 14 ஊருக்கு போவோம் சார். சரி சரி. 14 ஊர்லேயும் போய் அதாவது ஒரு அங்கே அந்த ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனைனா நாங்கள் பேசி முடிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் இங்கே லோக்கலில் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறோம் சார். சரிங்க சார். நான் இந்த ஊருக்கெல்லாம் இப்போ தான் புதுசு சரி வந்து விசாரித்த வரைக்கும் சமூக சேவகர் அதை பற்றி விசாரிச்சிருக்கேன். உங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள இப்போ பேட்டி எடுக்க வந்திருக்கேன். நீங்களும் நல்லபடியாக இருந்தீங்க சார். எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனலில் நான் இதுக்கு முந்தி உங்கள் சேனலில் இது இவர் மிஸ் கோத்தகிரி போஜராஜ் ஐயா அவங்கள எடுத்தது அவர் எங்களுக்கு ரிலே பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்துருந்தேங்க சார். சரி சரி. பார்த்தப்ப லைக் கொடுத்துருந்தேன். சரி. நல்ல ஜோரம் எடுத்திருக்காருன்னு நினச்சேங்க. அப்போ நீங்களே எங்கள் என்ன தேடி வருவீங்கன்னு நினைக்கல. பட் நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை, அவரே இந்த உங்கள் மாதிரி நல்ல சமூக சேவகர், தொழிலதிபர், அரசியல்வாதி நிறையா இதில் இருக்கிறாரு. நீங்களும் இப்போ 2 மூலம் இருக்கீங்க. ஐயாவோட பேட்டி நான் உங்கள் சேனலில் பார்த்துருந்தேங்க. பார்த்துருங்களா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணேன். நீங்கள் கரெக்டாக நீங்களும் எங்கிட்டே வந்து மறுபடியும் பேட்டி எடுக்கிறீங்க. மக்கள் சொல்கிறாங்க இந்த சமூக சேவகர்னா இந்த ஊரில் கேபிஎஸ் சுப்பிரமணியம். அதனால தான் நான் கேட்டு வந்திருக்கேன். ரொம்ப மிக்க நன்றி சார். எனக்காக வேண்டி இந்த ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் ஊரில் என்ன விசேஷம்னு சொன்னீங்க, கல்யாணமா, அதையே விட்டு எனக்கு வேண்டிய பேட்டி கொடுக்க வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார்.